அண்ணா சிஎஸ்கே என்னதான் ஆச்சு? எதுக்காக இத்தனை தொடர் தோல்விகள்? சிஎஸ்கே தொடர் தோல்விகள்னா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் லேப்ஸாக இருந்தது. ஓப்பனிங் ருத்ராஜும் கான்வே வந்திருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் டவுன் வர்றது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போலிங் ஆர்டரில் கொஞ்சம் நம்மளோட போலிங் கொஞ்சம் லேப்ஸாக இருக்குது. மற்றபடி அதர் டீம்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சிஎஸ்கே வந்து தொடர் தோல்வி எது? லைட்டாக காய்ச்சல் அடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு? டீமுக்கே தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு தோற்றுரும். அது நம்ம அட்டகத்தி தினேஷ் மாதிரி ஒரு பால் சாமிக்கு மீதி பால்லாம் நமக்கு தான்ன்ற மாதிரி ஒரு மேட்ச்சை தோற்றுரும். அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிக்கும். ஒன்றுமே இல்லாமல் 10 ரன்னு கூட போராடி ஜெயிக்கிற டீமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு வெறி இருக்குது எங்களுக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தொடர் தோல்வின்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. அதுமாரி தலை தோனிக்கு மேட்ச் கொடுக்குறாங்க, விளையாட கொடுக்குறாங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கலாமே. 2ஆவதா 3ஆவதாக கொடுக்கலாம். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் தலை வெறியனை விட சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகம். ஆனால் தலை வெறியனுங்க அதிகம். நாங்களாம் தலை வெறியன்களே சொல்லுவோம். வந்து நின்னா போதும், ஒரு பால் அடித்தா போதும்னு நினைக்கிறோம் நாங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் சாட்வேஜ் இருந்தால் நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.